ஒன்று தெரியுமா? ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், அதாவது மூச்சு திணறல் பேபிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சியாக ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான 2வது ரீசனாக இருக்கிறது இந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், அதாவது பேபியோட மூச்சு திணறல் தான். உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் தான் பண்ண போகிறாங்க, அதுவும் எமர்ஜென்சியாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஸ் விளையாண்டுருக்கீங்கன்னா தெரியும். நீங்கள் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க செஸ்ஸில், திடீர்னு செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போனண்ட் வந்து நம்மளுக்கு செக் வைப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும் இந்த எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன். இந்த மாதிரி எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய சிசேரியன் செக்ஷன் எல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபிக்கு மூச்சு திணறல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ஒரு சில சயின்ஸ் வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட குறைஞ்சிருந்தாலோ இல்லை பேபியோட மூமெண்ட்டே இல்லை அப்படின்னாலோ வந்து நீங்கள் டவுட் பண்ணிக்கணும். நார்மலாக பேபி மூமெண்ட்ஸ் வந்து வித்தின் 2 ஹவர்ஸில் வந்து 2 மணி நேரத்தில் 10 வாட்டியாவது பேபி மூவ் ஆகணும். அப்படி இல்லாமல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரப்சர் ஆகி ஃப்ளூயிட் வந்து லீக்கேஜ் ஆகலாம். இந்த ப்ளீடிங் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளாசென்டல் ரீசன்ஸ், அதாவது நஞ்சு கொடினால வரலாம். இன்கேஸ் உங்கள் பிளாசென்டா கீழே இருக்குது, லோ லைங்கில் இருக்குது, இல்லை அப்ரப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பேபிக்கு மூச்சு திணறல் வரலாம். இப்போது ப்ளீடிங் இல்லாமல் நார்மலாக ஃப்ளூயிடாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளூயிட் வந்து ப்ரௌன் கலராகவோ இல்லை வந்து க்ரீனிஷ் கலராகவோ இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் மெக்கோனியம் ஸ்டெயின்ட் லைக்கர் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக இருக்கிற ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து எல்லோ கலராக தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கலர்டாக வருது அப்படின்னு சொன்னால் பேபி வந்து உள்ள மோஷன் போயிட்டாங்க, உங்கள் யூட்ரஸ்குள்ளாரையே மோஷன் போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கலர்டு மெக்கோனியம் ஸ்டெயின் லைக்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேபிக்கு வந்து மூச்சு திணறல் வந்துருச்சு, அதாவது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களோட அப்டாமினல் பெயின், அதாவது சிவியராக ஒரு அப்டாமினல் பெயின், வயிறு வலி இருக்கும். அந்த வயிறு வலி எது செஞ்சாலும் போகாது, ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கண்ட்ராக்ட் பண்ணி இழுத்து விட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ எக்லாம்டிக் சிம்டம்ஸ், அதாவது உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தலைவலி இருக்கலாம், கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக தெரியலாம், இல்லை வந்து உங்களுக்கு சடனாக ஏதாவது கை காலோ இல்லை முகமோ வீங்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பேபிக்கு பிளட் ஃப்ளோ குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேபிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வரலாம். எப்படி உங்கள் பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சாலோ இல்லை பேபியோட மூமெண்ட்ஸே இல்லைனாலும் நீங்கள் பயப்படணுமோ, அதே மாதிரி பேபியோட மூமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலுமே அதுக்கு பேர் டக்கிகார்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு ஸ்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் உங்கள் பேபிக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுங்க. லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேராக படுக்கும்போது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பின்னாடி முதுகில் இருக்கிற பெரிய ஆர்டரியை கம்ப்ரெஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைட் படுக்கும்போது பிளட் ஃப்ளோ அதுவும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். உங்களோட பேபி மூமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க. அதுவும் எஸ்பெஷலாக ஸ்வீட்டாக இருக்கிறதாவது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேபி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தலை வலிக்குது, இல்லை பிளட் விஷன், அதாவது கண் பார்வை கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது, திடீர்னு தெரிய மாட்டேங்குது, அப்டாமினல் பெயின் வலி ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் பேபிக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சிடிஜி, அதாவது கார்டியோ டோபோகிராஃப் மூலயமா ஒரு சில மானிட்டரிங் டிவைசஸ் வச்சு பேபியை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை உடனே டெலிவரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்மளால உங்களுக்கும் எமர்ஜென்சியாக சிசேரியன் செக்ஷன் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ண முடியும். உங்களோட ப்ரெக்னன்சி ஒரு சேஃபாகவும் ஹாப்பியான ஜேர்னியாகவும் இருக்கிறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னதான் நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு அது லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye.